அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு திக்ர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம திக்ர் செய்கிறதால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது? ஏன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், தொழுது முடிச்சுட்டு நம்ம திக்ர் செய்கிறோம், துஆ கேட்குறோம், இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம செய்கிற அந்த திக்ர் காரணமாக நமக்கே தெரியாமல் ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு சிறப்பான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் திக்ர் செய்வீங்க, ஒரு நாள் கூட இல்லை, ஒரு நேரம் திக்ர் செய்வீங்க. இப்போ லுஹரில் நீங்கள் திக்ர் செய்கிறீங்கன்னா அசரில் ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும், அதனால் அசர் தொழுதுட்டு திக்ர் செய்யாமல் எந்திரிச்சிருவீங்க. அப்போ அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயங்களை வளமையாக செய்ய முடியும் இல்லையா? இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே திக்ர் செய்கிறத விடவே மாட்டீங்க. உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக திக்ர் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் தான் இது. இப்போ திக்ர் செய்கிறதுனா என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறுறது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ்வை நினைவு கூறும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் இன்னும் மகத்தான கூலியையும் தயாரித்து வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட ஒரு சில மலக்குமார்கள் இருப்பாங்களாமா. அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்க அவங்கள தேடிக்கிட்டே தெருக்களில் சுற்றிட்டு வருவாங்களாம். அவங்க திக்ர் செய்பவங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த மலக்குமார்கள் அவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய ரெக்கைகளால் முதல் வானம் வரை அப்படியே சூழ்ந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த மலக்குமார்கள் திரும்ப அல்லாஹ் கிட்ட போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமார்கள் கிட்ட கேட்பானா, என்னோட அடியார்கள் என்ன பண்ணுறாங்க, எந்த நிலையில் நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பானாமா. அதற்கு மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்களாம், உன்னை தூய்மையானவள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, உன்னை பெருமைப்படுத்தி கொண்டும் இன்னும் உன்னை புகழ்ந்து கொண்டும் உன்னை போற்றி கொண்டும் இருக்கின்றாங்க, உன்னை அவங்க திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள் கிட்ட கேட்பானாமா, என்ன அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்களா, என்னை இப்படி அவங்க புகழ்கிறாங்களே, என்னை தூய்மையானவன்னு சொல்கிறாங்க, மிகப்பெரியவன்னு சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு என்னை புகழ்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி என்னோட அடியார்கள் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மலக்குமார்கள் கிட்ட கேட்பானா. அதுக்கு மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்களாம், உன்னை கண்டிப்பாக அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க, அப்போது என்னை பார்த்துருந்தா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மலக்குமார்கள் கிட்ட கேட்கும்போது அதுக்கு மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்களாம், உன்னை பார்த்துருந்தா இன்னும் அதிகமாக உனக்கு வழிபடுவாங்க, இன்னும் கூடுதலாக உனக்கு திக்ர் செய்வாங்க, இன்னும் கூடுதலாக உன்னையே நினைவு கூர்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட கேட்பானா, என்கிட்ட அவங்க என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது தெரியும், நம்ம என்ன தேவைக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம், இது எல்லாமே அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் மலக்குமார்கள் கிட்ட கேட்குறான், அவங்களுக்கு அப்படி என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு மலக்குமார்கள் சொல்கிறாங்களாமா, அவங்க உங்ககிட்ட சொர்க்கத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அந்த சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மலக்குமார்கள்லாம் சொல்கிறாங்க, உன் மீது ஆணையாக கண்டிப்பாக அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அப்போ அதை பார்த்துருந்தா அவங்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறானா. சொர்க்கத்தை அதுக்கு மலக்குமார்கள் சொல்கிறாங்க, சொர்க்கத்தை மட்டும் அவங்க பார்த்துருந்தா இன்னும் அதிகமாக அதன் மீது ஆசை கொள்வாங்க, இன்னும் அதிகமாக சொர்க்கத்தை உங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் சொல்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதில் இருந்து என்கிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க என்னோட அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் கிட்ட கேட்குறான். அதுக்கு மலக்குமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நரகத்திலிருந்து உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறானா, அப்போ என்னோட அடியார்கள் நரகத்தை இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மலக்குமார்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை நிச்சயமாக அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறானா, அவங்க அந்த நரகத்தை பார்த்துருந்தா அவங்களோட நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான் மலக்குமார்கள் கிட்ட. அதுக்கு மலக்குமார்கள் சொல்கிறாங்க, அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து கடுமையாக விரண்டு ஓடி இருப்பாங்க, அதுக்காக மிகவும் அஞ்சுபவர்களா, அதாவது அதை நினச்சி ரொம்ப பயப்படுறவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் பதில் சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆகவே அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு உங்களை நான் சாட்சியாளர்களாக
ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறானாம். இப்போ பாருங்க, தொழுகை முடிஞ்சு சுப்ஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக என்ன செஞ்சிடறோம், இந்த திக்ருகளை செஞ்சுட்டு நம்ம வந்து எந்திரிச்சிடுறோம். ஆனால் இவ்வளோ விஷயம் அதுக்கு பின்னாடி நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்காக சில மலக்குமார்களை நியமித்து வச்சிருக்கான். அந்த மலக்குமார்கள் கிட்ட நம்மளை பற்றி விசாரிக்கிறான். அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். இந்த மாதிரி அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இது. நாம் வந்து திக்ர் செய்கிறதால இன்னும் நம்ம வந்து தொழுகையை முடிச்சுட்டு திக்ர் செய்யும்போது இன்னொரு சிறப்பும் நமக்கு வந்து கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, தொழுகை முடிஞ்சு நம்ம திக்ர் செய்யும்போது மலக்குமார்கள் நமக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம திக்ர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும். 2 கண்டிஷன் இருக்குது. அதாவது தொழுகை முடிஞ்சு நம்ம ஒழுவோடு இருக்கணும், யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனோட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தொழுகை முடிஞ்சு நம்ம வந்து திக்ர்லையே ஈடுபட்டோம் அப்படின்னா நம்ம எந்திரிக்கிற வரை நமக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, மலக்குமார்கள் வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்கலாம், சுப்ஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு வந்து 10 நிமிஷமே அதிகம். இதனால தான் நம்மள பல பேருக்கு இதோட அருமையே வந்து தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா, உங்களோட பல பிரச்சனைகள் வந்து தீர்றதற்கு இந்த திக்ருகள் தான் வந்து காரணமாக இருக்கும். திக்ருனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பெரிய பெரிய திக்ருகள் ஓதணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான திக்ருகள், அதாவது சுப்ஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், இந்த 4 திக்ருகளை மட்டும் நீங்கள் வந்து தொழுகை முடிச்சுட்டு சொன்னாலே போதும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஒன்று ஒன்றா தீரும். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சு இந்த திக்ருகளை நீங்கள் வழக்கமாக சொல்லி பாருங்கள். உங்களோட எல்லா கஷ்டங்களுமே வந்து எப்படி தீர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கண்கூட பார்ப்பீங்க. உங்களோட பிரச்சனைகள் மட்டும் தீர்றது கிடையாது, உங்களோட தேவைகளும் நிறைவேறும், பாவங்களும் மன்னிக்கப்படும். இன்னும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மனசில் இருக்கிற எல்லா பாரமுமே வந்து நீங்கும். நம்மளோட மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு லேசாகிடும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன சொல்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் வந்து அமைதி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்மக்கிட்ட என்னதான் வந்து செல்வம், காசு, பணம், இன்னும் ஆரோக்கியம் எல்லாமே இருந்தாலும் ஏதாவது ஒரு மனசில் ஏதாவது ஒரு சங்கடமோ இல்லை பிரச்சனைகளோ இல்லை ஏதாவது ஒரு யோசனையோ இந்த மாதிரி வந்துக்கிடுச்சு அப்படின்னா மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்கும், ரொம்ப படபடன்னு இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே இருக்கும், செல்வமும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். ஆனால் இந்த ஒரு உறுத்தல், எதனால் நம்ம மனசு வந்து பதட்டமாக இருக்குன்னு தெரியலையே, இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நம்மளால் அந்த நேரம் நிம்மதியாகவே கிடக்க முடியாது. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் மூலமாக மனசு வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் ரொம்ப கவலையாகவே இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி திக்ருகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பாருங்க. எவ்வளோ பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து லேசாகிரும். அதுலேயும் நீங்கள் வந்து தொழுகை முடிச்சுட்டு இந்த சுப்ஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திக்ரு வந்து அது ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான திக்ரு. ஈடுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இந்த திக்ரோட சிறப்பை வந்து ஷெய்தானுக்கு வந்து தெரியும். அந்த ரீசன்னால தான் அவன் என்ன பண்ணுறான்னா நம்மளை இந்த திக்ரை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொழுகை முடிஞ்சு யார் இந்த திக்ருங்களை வந்து சொல்கிறாங்களோ இதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. அதை மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த திக்ருகளை வந்து செய்கிறவங்களுக்கு நன்மை இருக்குது. இந்த 2 விஷயங்கள் வந்து ரொம்ப இலகுவான காரியங்கள். ஆனால் எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து செய்ய முடியாது. ஏன்னா தொழுகை முடிஞ்சு ஏதாவது ஒரு வேலையை காரணம் காட்டி ஷைத்தான் வந்து என்ன செய்வானா, நம்மளை இதை ஓத விடாமல் தடுத்துருவான். அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தூங்க வச்சிருவான், செய்ய விடாமல் தடுத்துருவான். ஷைத்தான் வந்து ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிறான் அப்படின்னா அது வந்து யோசிச்சுக்கோங்க, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதோட பலன்கள் வந்து தெரியாமல் நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம்னா ஒரு சாதாரண விஷயமா வந்து நம்ம வந்து கருதிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஷைத்தான் தான் வந்து இதை ஒரு சாதாரண விஷயமா, இதை ஓதுறதுனால அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக என்ன கிடைச்சிட போகுது, அடுத்த வேலையில் ஒதுக்கிடலாம், இல்லை நம்ம நாளைக்கு ஒதுக்கிடலாம், இந்த மாதிரிலாம் வந்து யோசனை வர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த ஷைத்தான் தான். உங்களை வந்து திக்ருகள் செய்ய விடாமல் செய்வதற்கு தான் இந்த ஷைத்தான் வந்து நிறைய வேலைகளை செய்வான், நிறைய தடை போடுவான், நிறைய வேலை பலுவை வந்து உங்களுக்கு காரணம் காமிப்பான். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு வந்து தோணும். இனி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி யோசனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓரம் தள்ளிட்டு இந்த ஒரு சிறப்பை மட்டும் நீங்கள் யோசித்து உங்கள் மனசு ஃபுல்லாக நீங்கள் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த திக்ருகளை ஒரு வேளை தொழுகைக்கு அப்புறமும் இனி நான் இந்த திக்ருகள் செய்யாமல் நான் தொழுகையை முடிச்சுட்டு நான் வந்து எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உறுதி எடுத்துக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து திக்ருகள் செஞ்சுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலேயே ஓதுனா ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் வந்து ஏற்படும். உங்கள் வாழ்நாளை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து இந்த திக்ருகளை வந்து விடவே மாட்டீங்க. தொழுகையை முடிச்சுட்டு இந்த திக்ருகளை எடுக்காமல் நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சிறந்த திக்ருகள் உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் இந்த திக்ருகள் வந்து மாற்றும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.
ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.